கொட்டு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து எக்கு ஆட் பண்ணி அதை நான் பண்ண போகிறேன். நீங்கள் எக்கு ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் வந்து பிளெயினாக கொட்டு பரோட்டாவாக நீங்கள் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து 6 பரோட்டா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம கடைசியாக வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம ஆட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். 2 தக்காளி, 1 வெங்காயம், ஒரு 4 நட்டி 5 பச்சை மிளகாய். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கொட்டு கருவேப்பிலை இலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் ஒரு 4 முட்டை. முதல்ல வந்து இந்த ஆனியனை வந்து சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்ல சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம தக்காளியும் வந்து சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் வந்து 2 பீசஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லியும் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த பரோட்டா வந்து சின்ன சின்ன பீசஸா நம்ம கடைசியா ஆட் பண்ணோம். ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்மால் பீசஸா நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம டிஷ்ஷு செய்யறப்போ நமக்கு ஆட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம பேன்ல வந்து கொஞ்சமா ஆயில் ஊற்றி, நீங்க வந்து எனி ரீஃபைண்ட் ஆயில் ஒரு வெஜிடபிள் ஆயில் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிட்டோன்னே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்றோம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்க போறோம். இப்போ நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க உப்பு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். அப்பனா வெங்காயம் வந்து ஈஸியா நம்மளுக்கு வதங்கும். கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றோம். நீங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்க வந்து வீட்ல நல்லா ஃப்ரெஷ்ஷா நீங்க அரைச்சு சேர்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம கடையில வாங்கி அது ஆட் பண்றதை விட நம்ம வீட்லயே அரைச்சு நீங்க செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல அந்த பச்சை வாசனைலாம் போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு, நம்ம இந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும் தான் நம்ம சேர்க்கிறோம். அதனால நீங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. நான் சொல்ற மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து 2 பேருக்கு சாப்பிடுறதுக்கு சரியா இருக்கும். நீங்க குவான்டிட்டி நிறைய செஞ்சீங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்றோம்.
இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டோனே நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா நம்மளுக்கு வதங்கணும். ஒரு 2 நிமிஷத்துல தக்காளி நல்லா வதங்கிரும். இப்போ நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை சேர்க்கிறோம். கருவேப்பிலை வந்து ஆட் பண்றதுல வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வந்து ஹெல்த்துக்கு, ஹேர் க்ரோத்துக்குலாம் வந்து ரொம்ப நல்லது. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு 75% நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த கரம் மசாலா நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவுல அந்த பச்சை வாசனை நல்லா போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம முட்டை புரோட்டா, அதுக்கப்புறம் நீங்க மற்ற சால்னா எல்லாம் பண்ண போகும்போது அந்த கரம் மசாலா எல்லாமே நம்ம சேர்த்து கூட பண்ணலாம். நீங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் கீழே வந்து அடி பிடிக்காம இருக்கும். இப்போ நம்ம புரோட்டா நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட அந்த புரோட்டா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட அந்த புரோட்டா வந்து நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எக் ஆட் பண்ண போறோம். நீங்க சப்போஸ் நீங்க முட்டை சாப்பிட மாட்டீங்கன்னா, நீங்க முட்டைக்கு பதிலா நீங்க சால்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒண்ணு வெஜ் சால்னா ஆர் சிக்கன் சால்னா. எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கு பதிலா நீங்க அத ஆட் பண்ணிட்டு, நீங்க நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிறணும். அவ்வளவுதான். சப்போஸ் நீங்க சால்னாவும் நீங்க பண்ணலன்னா, நீங்க முட்டை, சால்னா நீங்க எதுவுமே ஆட் பண்ணாம, சும்மா அந்த வெங்காயம், தக்காளி, அந்த புரோட்டாலாம் போட்டு அந்த மசாலா வச்சு நல்லா நீங்க வதக்கிட்டு, ஒரு ரைத்தா வச்சும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த முட்டை, சால்னா இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணி பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ரிச்சா நம்மளுக்கு இருக்கும் அந்த டிஷ். இப்போ முட்டை ஆட் பண்ணிட்டோனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வேற எந்த தண்ணியும் நீங்க ஆட் பண்ண வேண்டாம். இந்த முட்டையில இருக்கிற அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சியே வந்து போதும். நீங்க நல்லா ஆனா கண்டினியூஸா நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் வந்து கீழே வந்து அடி பிடிக்காம இருக்கும். நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து சிக்கன் சால்னா எப்படி பண்றதுன்னு நான் போட்டிருக்கிறேன் ஒரு வீடியோ. அந்த லிங்க் வந்து நான் மேல நான் மென்ஷன் பண்றேன். நீங்க அது செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த டிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து எப்படி பண்ணணுன்ட்டு சொல்லி கொடுத்தது. இன்ஃபேக்ட் வந்து என்னோட ஹஸ்பண்டோட ரெசிபி டோட்டலா. எங்க 2 பேருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நாங்க இது வீட்ல நாங்க செய்வோம். நீங்க ரைத்தா கூட வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். நம்ம கடைசியில கொஞ்சம் இந்த மாதிரி கொத்தமல்லி நல்லா தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ முட்டை கொத்து பரோட்டா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா நீங்க இதை வீட்ல நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷன்ஸ்ல சொல்லுங்க. ரைட்டாவோட நீங்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ செமையா இருக்கும் இது. இப்போ முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆயிருச்சு.
நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்கன்னா இதே ப்ராசஸில் முட்டை மட்டும் ஆட் பண்ணாமல் நீங்கள் பிளெயினாக நீங்கள் கொட்டு போட்டா ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். சப்போஸ் நீங்கள் சால்னா ஆட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம். வெஜ் சால்னா, சிக்கன் சால்னா நீங்கள் கொட்டு போட்டா பண்ணுற டைம்லேயே வந்து எக்கு ஆட் பண்ணுற பதிலாக நீங்கள் சால்னா கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.